விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா, நம்ம வீட்டில் முக்கியமான சுப காரியங்கள் நடக்குது, மங்கள நிகழ்ச்சிகள் நடக்குது, ஏதோ ஒரு முக்கியமான மங்கள நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டு குலதெய்வத்துக்கு சாமி காசு எடுத்துகிட்டு வச்சிட்டியாப்பான்னு பெரியவங்க கேட்பாங்க பார்த்தீங்களா. சாமிக்கு குலசாமிக்கு காசு எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு பணம் எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம். அது மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம் பாருங்கள். எப்போதுமே ஒரு முக்கியமான இடத்துக்கு வெளியில் கிளம்புறோம்னு சொல்லிட்டோம்னாலே அந்த சுவாமிக்கு காணிக்கையாக ஒரு ரூ. 5 கூட காணிக்கையாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல போக்குவரத்தில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம் நம்ம. இது மாதிரி வருஷத்துக்கு பணங்கள் சேருது பார்த்தீங்களா. சுவாமிக்கு எடுத்து வைக்கிறோம், பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கிது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறான், பணம் எடுத்து வைப்போம், பொண்ணுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பேசி முடிக்கிறோம், பணம் எடுத்து வைப்போம், வீடு கட்ட போகிறோம், பணம் எடுத்து வைப்போம். இது மாதிரி சாமிக்கு எடுத்து வைக்கிற பணங்கள் அனைத்தையும் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 பகுதியாக பிரிங்க. ஒன்று உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு, ஒன்று ஒரு புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கு, ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு 3 பகுதியாக பிரித்து அந்தந்த கோயிலில் சாமிக்கு காணிக்கையாக செலுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும்.